Zum Spiel 1. Es gibt 2 Bilder, 1, 2, 2. Ein Wort beschreiben. Spiel 2. Joint Family. Okay. ஒரு மைக் யாராவது உதவி நீங்க பண்றீங்க ஆன்சர் சொல்லுங்க சார் முன்னே நான் ஒரு 5 நிமிஷம் வந்து மொக்க போட்டேன் அதே மாதிரி தான் அதே கேம் தான் 1/2 ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம் 2 பிக்சர் இருக்கும் 2 பிக்சர்லுமே ஒரே வேர்டு தான் ஒரே வார்த்தை அது என்ன வார்த்தைன்றதை நீங்க கெஸ் பண்ணலாம் அவ்வளவுதான் ஏதாவது இலக்கண பிழை இருந்தா மோஸ்ட் எந்த கேள்வி கேட்கக்கூடாது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கையெழுத்து போட்டு தான் நீங்க உள்ள வந்திருக்கீங்க நாங்க அப்படிதான் உடனே சொல்லுவோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நீங்க இது போட்டாச்சு பா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் சரி மறுபடியும் நான் அந்த எக்ஸாக்ட் ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் சொல்ற மாதிரி ஜிங்கிட மணின்ற சாங் இது அதை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தா ஜிங்கிள் பெல்ஸ் ஸோ ரைட்ல இருக்கிறது ஜிங்கிள் பெல்ஸ் ரெண்டு ஒரே வார்த்தை தான் சொல்ற மாதிரி ஸோ அவ்வளோதான் இருக்கும் நீங்க ரொம்ப டீப்பாக அப்படியே யோசிக்க வேண்டாம் சும்மா அப்படியே ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கேம் ஷோ அவ்வளோதான் பொறுக்காதே நான் பேசுறேன் இது மீனிங் மட்டும் இல்லாம சவுண்டா கூட இருக்கலாம் அதாவது ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் மணி அப்படின்னு மீனிங் மட்டும் இல்லாம சவுண்டா கூட இருக்கலாம் சார் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியை பத்தி பேசுவோம் அடுத்து சொல்லிடுவோம் கன்வின்ஸ் பண்ணுவாங்க எனக்கே கன்வின்ஸ் ஓகே ஓகே ஸோ நீங்க பார்க்குற இந்த 2 பிக்சர்ஸும் ஒரே சவுண்டுக்குரிய வார்த்தையா இருக்கலாம் இல்ல ஒரே அர்த்தத்துக்குரிய வார்த்தையா இருக்கலாம் அதாவது என்னன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த வார்த்தை இந்த 2 படத்துல இருந்து எடுக்கணும் இந்த 2 படமுமே அந்த வார்த்தைக்கான க்ளூ உங்களுக்கு கொடுக்குது அதான் 1/2 ஒரு வார்த்தைக்கு 2 படம் அப்படின்னு அர்த்தம் ஸோ லெட்ஸ் கோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் பசில் போட்டதோட மெயின் பர்பஸ் என்னன்னா நாங்கள் மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கோம் இங்கே பாடிக்கிட்டு இருக்கோம் டான்ஸ் ஆடுறோம் ஸோ உங்களுக்கும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் தான் இந்த மாதிரி ஒரு கேம் ஷோ இப்போ நம்ம அடுத்தது இது ஒரு குரூப் சாங் மேலே க்ளூ இருக்கு பார்க்கலாம் யாருக்காவது பதில் சொல்லணும் அப்படின்னா மைக் என்கிட்ட மைக் அவர்கிட்ட இருக்கு வாங்கிக்கலாம் அறுக்கிறதாப்பா நாங்கள் அறுக்கிறதுன்றது இவ்வளோ அந்த வார்த்தையும் 2 சைடு சேமா இருக்கும் அவங்ககிட்ட கொடுங்க அவங்க ஷாம் கொயர் அப்படின்னு சொல்லிருக்காங்க கொயர் மிக சரியான விடை 10 பாயிண்ட்ஸ் அதாவது கயிறு இந்த பக்கம் பார்த்தா ஒரு கொயர் நோட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதில் கயிறு கொயர் அதனால கிறிஸ்மஸ் தீமோட கொயர் அப்படின்னு வர்றதுனால நாங்கள் மிக அப்படியே ஆடு டீப்பாக ரிசர்ச் பண்ணி சேர்த்து போயிட்டோம் இதை விட கரெக்டாக தெரியுது கொயர் நோட்டு தெரியல கொயர் படிக்கிறது புடிச்சு அடிக்கிறது அதான் தெரியுது கரெக்ட் நான் அடுத்தது போலாம் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்ல நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலி கொண்டு நினைக்கிறேன் ஆமா கரெக்ட் சரி அது முடிஞ்சது அவ்வளவுதான் ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னா என்னன்னா ஒரு வார்த்தையோட ஒரு பாதி வந்து ஒரு பிக்சர்ல இருக்கும் இன்னொரு பாதி வந்து இன்னொரு பிக்சர்ல இருக்கும் அது ஒரு வார்த்தையாவும் இருக்க வேணா ஒரு சென்டென்ஸ் அப்படி கூட இருக்கலாம் இந்த இடத்துல ஒரு வார்த்தை அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு கேரக்டரோட பேர் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் கண்டுபிடிக்க வேண்டிய ஆளோட பேர் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கு சந்தானம் எப்படி சந்தானம் சாண்டு இந்த பக்கம் இருக்கிறது தெரியல சரி அங்கே ஏதோ சொல்றாங்க யாரு எல்லாரும் மைக்ல யாருக்கு கஞ்சா கருப்பா அவரு கஞ்சா மாதிரியா அதாவது ஒரு வார்த்தையோட ஒரு பாதியை
பேரும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான். இந்த வார்த்தைக்கான க்ளூ மேல இருக்கு. யூரோப்பியன் அதாவது இண்டிசம். ஒரு யூரோப்பியன் டிசம்பர்ல வராரு. நிக்கோலஸ். நீ கொலுசு. கொலுசுல கரெக்டா சொல்றீங்க. டக்கா சொல்றீங்க. பரவாயில்ல. சோ முதல் பிக்சரோட வார்த்தை நீ, அடுத்த பிக்சரோட வார்த்தை கொலுசு, ரெண்டு சேர்த்தா நிக்கோலஸ். 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 இது கொஞ்சம் ஈஸி தான். சேட்டை பண்ணுறவங்க தெரியும். அதான் எல்லாம் சொல்றேன். தெரியும். நிக்கோலஸ் கிராம்பஸ் வந்து காம்பஸ். எப்படி கிராம்பஸ்? நம்ம இன்னும் கஷ்டமா யோசிச்சிருக்கணும். பாவம் பார்த்து தப்பா போச்சு. இது சொல்லுங்க. ஒரு அனிமலோட பேர். ஒரு மிருகத்தின் பெயர். ஒரு மிருகத்தின் பெயர். மிருகத்து பெயரோட பாதி முதல் பிக்சர்லயும் அடுத்த பாதி இரண்டாவது பிக்சர்லயும் இருக்கு. ஆமா, இந்த இடத்துல கீழே ஒரு இடத்துல நான் சொல்ல வேண்டியது, ஒரு மிருகத்தின் பெயர் வந்து பாதி பாதியா தான் பிரிச்சிருக்கு. எப்படி சொல்லுங்க? தலைவர் டிஆர். ரெயின், அந்த பக்கம் ரெயின், இந்த பக்கம் வந்து டிஆர். சோ அதனால ரெயின்டியர். ஆன்சர் இஸ் ரெயின்டியர். Thank you. சோ அடுத்தது இது வந்து யாருக்காவது கொடுக்குறது? பிரசன்ட். எப்படி? பிரசன்ட். அவ்வளோ ஈஸியாவா இருக்கு? ஓகே, ஆன்சர் வந்து பிரசன்ட். ஏன்னா லெஃப்ட் சைடுல வந்து பிரஸ். சோ இந்த பக்கம் ஆன்சர் இருக்கு. அதான் பிரசன்ஸ். கிறிஸ்மஸ் டைம்ல கொடுக்குறது. இது சொல்லுங்க. இது வந்து ஒரு வாழ்த்து. ஒரு வாழ்த்து. தமிழ்ல சொல்லிட்டு இருக்கோமே, அதனால ஜெர்மன்ல சொல்லலாம்னு சொல்லிட்டு அது கூட சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. என்ன? நியூ இயர்க்கு விஷ் பண்றது. குட் அண்ட் ரூட்ஸ். ஜெர்மன்ல வந்து எனக்கு ரெண்டு பிளேயர்ஸ்ல அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. அதனால ஒண்ணா போட்டேன். இல்ல, ஜெர்மன்ல வந்து நியூ இயர்க்கு குட் அண்ட் ரூட்ஸ்னா நைஸ் ஸ்லைட் அப்படி சொல்லுவாங்க. சோ அதனால அந்த ஸ்லைட போடுறோம். ஆரம்பத்துல ஜனவரியிலேயே ஸ்லைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது இது என்ன? யார் மைக் மைக் ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படியே ஞாபகம் பேஜ் யார் சொல்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மனுநீதி சோழன். அவர் ராஜராஜ சோழன் பார்த்து மனுநீதி சோழன். இந்த பக்கம் நீதி எப்படியா கிடக்கு? இல்ல, இப்ப நீதி விரிசல் நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா? என்னவா இருக்கு சொல்லுங்க. லெஃப்ட்ல இருக்கிறது என்னது? பாப்கார்ன். பாப்கார்ன். ஏன்னா இந்த பக்கம் ஷாருக் கான் போட்டுருந்தா நீங்க சொல்றது கரெக்ட். மேல இருக்கிற வார்த்தை படிங்க. எக்ஸ்ப்ளோர்ஸ். அதான் வெடிக்கும். என்னது? என்ன வெடிக்கும்? லெஃப்ட்ல இருக்கிறது பேர் என்ன? லெஃப்ட்ல இருக்கிறது பேர் என்ன? லெஃப்ட்னா இடது பக்கம், அந்த பக்கம் இருக்கிறது கிராக். என்ன பக்கம்? சிவாஜி. அப்புறம் கிராக் ஆகுது. ரைட்ல இருக்கிறது என்ன? அவர் யாரு? அரசர். கிராக்கிங். குட் கெஸ். நான் அதை பண்ணல. தமிழ்ல சொல்லியிருக்கேன். அது யார்? அவரு ரைட்ல இருக்கிறது யாரு? சிவாஜி தான் தெரியுது எனக்கு. என்னதான் நினைக்கிறாரு? அரசர். சோ அது ரெண்டு சேர்த்துங்க. அரசு அப்படின்னு சொல்லலாம். கிராக்கர்ஸ். கிராக்கர்ஸ். கிராக்கோ அரசோ சேர்ந்த கிராக்கர்ஸ். கிராக். இந்த பக்கம் வந்து அரசு. அவ்வளவுதான். கிராக்கர்ஸ். எப்பா ஒண்ணு ஜெயிச்சிட்டப்பா. முடிஞ்சுல. அவ்வளவுதான். எங்க ரிசர்ச்ல அவ்வளவுதான் கிடைச்சது. அதனால அடுத்த பார்ப்போம். நன்றி. இந்த விளையாட்டோட தீம் என்ன அப்படின்னா கிறிஸ்மஸ். நீங்க எல்லா வார்த்தையுமே பாத்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ், பிரசன்ஸ், கிராக்கர்ஸ், குட் அண்ட் ரூட்ஸ், கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வச்சு தான் இந்த வார்த்தைகளை வந்து ஃப்ரேம் பண்ணோம். என்னோட டொமைன் அவ்வளோ